மக்களுக்கான அரசுன்னு தாவேக்கவுடைய விஜயும் நிர்வாகிகளும் ஒரு பக்கம் கூவிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முற்றிலும் முரணா அந்த தாவேக்கா கட்சியோட நிர்வாகிகள் தான் மக்களுக்கு பெரிய தொந்தரவாக மாறிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதமாக பார்த்தோம், பாலியல் வன்முறைகளில் தாவேக்காவினர் தான் அதிகமானவர் கைது ஆக்குறாங்க. இன்னொரு பக்கம் மாமூல் கேட்டு மிரட்டுறது, ஆய்வு பண்ற அப்படிங்கிற பேர்ல கட்சி நிர்வாகிகளே புகுந்து மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையூறு பண்றது, வெட்டு குத்துன்னு சொல்லி பல்வேறு வன்முறைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இப்போ அண்மையில திருப்பூர்ல மூடப்பட்டிருந்த பாருக்குள்ள போய் உரிமையாளர்கிட்ட பாட்டில் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவரை ஓட ஓட விரட்டி கத்தியால குத்தி கிழிச்சிருக்கிறாங்க. அவர் இப்போ ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறாரு. உயிருக்கே ஆபத்தான நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியா இருக்குது. எனவே இந்த சம்பவம் தான் தமிழ்நாடு மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதனுடைய முழுமையான பின்னணியை பத்தி பார்க்கும்போது, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்திருக்குது. தாவேக்கா அரசு 717 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க இல்லையா, அதில் இதுவும் ஒன்றா மூடப்பட்டிருக்குதுங்க. எனவே கடை முழுமையாக மூடப்பட்டாலுமே அதுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி கேமராக்கள், டேபிள்கள், நாற்காலிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விலை மதிப்புள்ள பொருட்கள் இருக்குது. எனவே இதெல்லாம் திருடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாருடைய உரிமையாளரான மருதமுத்து அப்படிங்கிறவர் அங்கேயே பாதுகாப்பு பணிக்காக ஒரு வாட்ச்மேனை நியமிச்சிருந்தாரு. அந்த வாட்ச்மேன் தினமும் அங்கேயே தங்கியிருந்து பொருட்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. எனவே இந்த சமயத்தில் தான் கடந்த ஜூன் 15ஆம் தேதி இந்த பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளான கார்த்திக், முத்துக்குமார், வலுப்பூரான் மற்றும் பிரகாஷ் ஆகிய 4 பேர் கடுமையான மது போதையில் அந்த கடைக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே மூடப்பட்டிருந்த அந்த பாருக்குள்ள அத்திமீறி நுழைஞ்சி இந்த 4 பேருமே அங்கிருந்த வாட்ச்மேன் கிட்ட போய் தண்ணீர் பாட்டில் கூட அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டி இருக்கிறாங்க. இதை கேட்ட வாட்ச்மேன், பார் மூடப்பட்டுருச்சு, இங்க தண்ணி பாட்டில் எதுவுமே கிடையாது அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்லியுமே போதையில் இருந்த தாவேக்கா கட்சி நிர்வாகிகள் அதை கேட்க தயாராகவே இல்லை. நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எந்த கட்சி தெரியுமான்னு சொல்லி தங்களுடைய அரசியல் பலத்தை காட்ட நினச்சிருக்கிறாங்க. மேலும் அந்த ஏழை பாதுகாவலர்கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கே இருக்கிற பொருட்களை சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எனவே நிலைமை கைமீறி போகிறத உணர்ந்த இந்த வாட்ச்மேன் உடனடியாக பாருடைய உரிமையாளரான மருதமுத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. எனவே தன்னுடைய கடையில் ஏதோ அசம்பாவம் நடக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளரான மருதமுத்து பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அங்கே இந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சேட்டை செய்கிறத பார்த்து, ஏற்கனவே பார் மூடப்பட்டுருச்சு, ஏன் இங்கே வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி மருதமுத்து நியாயம் கேட்டிருக்காரு. ஆனால் போதையோட உச்சத்தில் இருந்த தாவேக்கா நிர்வாகிகளுக்கு மருதமுத்து அவருடைய கேள்வி அப்படிங்கிறது பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்குது. பாருடைய உரிமையாளர் அப்படின்னு பார்க்காம தாவேக்கா நிர்வாகிகளான கார்த்திக், முத்துக்குமார் உள்ளிட்ட 4 பேரும் தங்களுடைய கையில் வச்சிருந்த கூர்மையான கத்தியை எடுத்து மருதமுத்துவை சரமாரியாக குத்த தொடங்கியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மருதமுத்து ஓடி இருக்கிறாரு. ஆனாலும் ஓட ஓட விரட்டி கத்தியால் கொடூரமாக அந்த 4 பேர் தாக்கியிருக்கிறாங்க. இதனால அவருடைய வயிறு மற்றும் நுரையீரல் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த கத்தி குத்தி காயங்கள் ஏற்பட்டிருக்குது. சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறாரு. மருதமுத்து நிலகுழிஞ்சி விழுறதை பார்த்த தாவேக்கா நிர்வாகிகள் 4 பேருமே அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க. எனவே இந்த கொடூரமான செயலை நேரில் பார்த்த வாட்ச்மேன் உடனடியாக 108 கால் பண்ணி ஆம்புலன்ஸாக வர வச்சிருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த மருத்துவ குழுவினர் உயிருக்கு போராடிட்டு இருந்த மருதமுத்துவை மீட்டு அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அங்கே அவருக்கு ஐசியூ பிரிவில் தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருது. அவருடைய நுரையீரல் மற்றும் வயிற்றுல பலத்த காயம் இருக்கிறதால நிலைமை இன்னும் கவலைக்கிடமாகவே இருக்கிறதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஊதியூர் போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்குது. மாவட்ட கண்காணிப்பாளருடைய உதவியின் பேரில் உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டது. தப்பியோடிய தாவேக்கா நிர்வாகிகள் ஊதியூர் பகுதியில் இருக்கிற ஒரு ரகசிய வீட்டில் பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு ரகசியமா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அந்த வீட்டை சுற்றி வளைச்சி கார்த்திக், முத்துக்குமார், வலுப்பூரான் மற்றும் பிரகாஷ் ஆகிய 4 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே இந்த சம்பவம் தான் திருப்பூர் வட்டாரத்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒரு பதப்பதப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. மூடப்பட்ட டாஸ்மாக் கடையில் போய் மது போதையில் தண்ணி கேன் கேட்டு பாதுகாவலரை மிரட்டி நியாயம் கேட்க வந்த ஓனரை விட்ட போய் எங்களையே நீ கேள்வி கேட்குறியா, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் கட்சி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அராஜகமாக செயல்பட்டு அவரை கொடூரமாக கத்தியால் குத்தி கிழிச்சிருக்கிறாங்க. எனவே சுத்தமான அரசு, மக்களுக்கான அரசுன்னு தாவேக்கா சொல்றதெல்லாம் இப்படி மக்களை கொடுமைப்படுத்துறது தானா அப்படிங்கிற கேள்வி தாங்க உண்டாகிருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய தாவேக்காவினர் எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது, நாங்கள் எது பண்ணாலும் நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மமதையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மமதையில் தான் இப்போது எங்கள் ஆட்சி தான் நடக்குது, எங்கள் ஆட்சியில் நீங்கள் எப்படி இப்படி செயல்படலான்னு சொல்லி எங்கள் ஆட்சியில் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா, நாங்கள் ஒரு பார் உரிமையாளரை கூட மிரட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த வன்கொடுமையில் ஈடுபட்டுருக்குறாங்க. எனவே தாவேக்கா நிர்வாகிகளுடைய இந்த தொடர் அத்துமீறல்களை யார் கேள்வி கேட்பாங்க? விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டார், அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் அடிமட்டத்தில் தாவேக்கா பேரை சொல்லிக்கிட்டு
இப்படி குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்க போறாங்க, யார் பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்குதுங்க. நேற்று மட்டுமே 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்கிறதா பல்வேறு நியூஸ் சேனல்கள் வருத்தத்தோடு பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திருப்பூர் சம்பவம் போன்ற கொலை முயற்சி சம்பவங்கள் தாவேகா நிர்வாகிகளாலேயே செய்யப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை மக்களும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே தாவேகா அரசுடைய 1 மாத கால சாதனை அப்படின்னு பட்டியல் போட்டா பாலியல் குற்றங்கள், மாமூல் வசூலிக்கிறது, இது போன்ற கொலை முயற்சி சம்பவங்கள், கொடூரமாக தாக்கக்கூடிய சம்பவங்கள் தான் முதல்ல இடம் பெறும் போல. அந்த அளவுக்கு இந்த கட்சி நிர்வாகிகளே ரொம்ப மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிற பேரில் பலரும் பல சமூக விரோதிகளுமே இந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லாமல் அரசுக்குமே மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறி இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா, இந்த குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குதுங்க. என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.